இருக்கோம்ப்பா. அதான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பிச்சாவரம் போயிட்டுருக்கோம். பிச்சாவரம் வித் கிச்சா. என்ன நடுவில் சாப்பிட்டோம் A2Bல. ஏதோ சுமாராக இருந்தது. ஆத்தூர் A2B சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்கில் காலையில் 5 மணிக்கு எழுந்தோம். 6 மணிக்கு பஸ். நாங்கள் அது 7 மணிக்கு தான் வந்துச்சு. ஸோ 2 மணி நேரம் வெட்டியாக உட்காந்துட்டு அப்புறம் பஸ் ஏறி 8:45 8:50 இதுக்கு வந்தோம் A2Bக்கு ஆத்தூரில். அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டு வெளியே வரவே 10 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வர வழியிலே இதுக்காக வந்தோம். நாங்கள் 3 பேர் மட்டும்தான் வந்தாங்க. பார்த்தீங்களா பல வருஷங்கள் கழித்து எங்கள் டிக்கி தினேஷ் அவர்கள் வந்து அனந்த் பாய்ஸ் vlogல வந்திருக்காரு. கடைசியா எப்போ வந்தது அவருக்கே தெரியாது. தோசை தேவன் மாஸ் கேமரா கொடுத்துருப்பாரு. இதுவே அழிச்சிட்டாங்க. என்ன பண்றது? நீமா கேமரா. இப்போ வந்துட்டு நாங்கள் போயிட்டே இருக்கோம். நடுவில் வந்துட்டு டைம் இருக்குது. அதெல்லாம் சும்மா நிறுத்தி ஊர் சுத்த வந்தாங்க. இடம் பாருங்க சூப்பராக இருந்தது. ஆனால் எங்கள் குப்பை கோப்பையாங்க அவ்வளோதான். இடம் நல்லா இருக்கு. போகிறோம். இப்போ அடுத்து போய் சிதம்பரம் போகிறோம். சாப்பிட்றோம். சிதம்பரத்தையும் ரவுண்ட் அடிக்கிறோம். டைமுக்கு போய் சாப்பிட்றோம். பிச்சாவரத்துக்கு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல போட்டிங் போகிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆமாம், எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம். நீ போயிருக்கடா பிச்சாவரம்? நீதான் போகிறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து நாங்கள் பிச்சாவரத்துக்கு தான் நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். ட்ராவல்ஸில் போகிறோம். ரிவர்ஸ்லேயே போகிறோம். நாங்கள் ஒரு நரி கூட்டம். என்ன கோயில் தான் இது? நடராஜர் கோயில். நடராஜர் கோயிலா? சிதம்பரம் நடராஜர் கோயில் சொல்கிறேன். எங்கே இருக்கோம்? சொல்லிட்டேன். வேறு எதாவது சொல்லு. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு அவரே அதாவது சோசாக காணிச்சோம். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். பிரம்மாண்டமாக இருக்கு இங்கே கோயிலுக்கு. கோயில் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். சில்லுன்னு இருக்குல்ல அந்த இடத்துலலாம். ஆமாம், இங்கே வெயில் அடிக்குது. பட் என்ன ஃபேமஸ்ன்னு தெரியல. இந்த கோயில் பற்றி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். கேள்விப்படுறேன். சிதம்பரம்னா இந்த கோயில் தான் ஃபேமஸ்ன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுமே. சிதம்பரம் எங்கே இருக்குன்னு இன்றைக்கி தான் தெரியும். இல்லை, சிதம்பரம் கேள்விப்பட்டிருக்கேன்டா. பட் சிதம்பரத்தில் இந்த கோயில் ஃபேமஸா அப்படின்றது எனக்கு புதுசாக இருக்குது. இங்கே ஏதோ படம் எடுத்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு. இது DNA படத்தில் வந்த மாதிரி இருக்குது. இந்த இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு DNA படம் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோகுல், DNA படம் பார்த்துட்டியா? ஓகே, அந்த படத்தில் வந்து இடம் மாதிரியே இருக்குது. இல்லை, நான் பார்க்குறேன். ஐயோ சுடுதே, நம்மளுக்கே சுடுது. இருங்க, ஏதோ காமெடியா இருங்க, அதை கேளுங்க. இப்போ டேய் வாடாங்க, என்ன காமெடின்னு சொல்லி. எங்க DNA வேணா அங்கே போயிட்டு இருக்குன்னு. இவ்வளோதான். இப்படி நம்ம இக்னோர் பண்ணிட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம். திருப்பியும் போயிட்டுனா மாட்டிப்போம். ஓகே, இப்போ கோயில் வந்துருக்கோம். ஆனால் அந்த சைட்லாம் க்ளோஸில் இருக்குது. இந்த கோயில் யார் கட்டினதுன்னா, இதுவும் சோழர்கள் கட்டின கோயில் தான். இதுவும் கோல் செஞ்சு அந்த மாதிரி டைமில் கட்டியிருக்காங்க. நிறைய ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அது எக்ஸாக்டாக நமக்கு தெரில. காதலன் படம் அந்த மாதிரி நிறைய படம் இங்கே எடுத்திருக்காங்க. நமக்கு டைம் ஆகுது. அதனால் அடுத்து இப்போ வந்துட்டு சாப்பிட்டு அடுத்து இப்போ வந்து அன்னியன் படம் இங்கே தான் எடுத்தாங்களா? அன்னியன் இங்கே இல்லைடா. சாப்பிட்டு இப்போ வந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போகிறோம். யாருமே போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம். வாங்க போகலாம். வாங்க, சாப்பிட்டு போகணுமா? சாப்பிட்டு போகணும். ஓகே. பிச்சாவரம் ஒன்றை பாருங்க. அப்படியே கெட்ட போட்டு மாதம் நிற்கிறோம். 2 பேர் மட்டும் தான் இப்போ கெட்டப்பட்டிருக்கோம். 8 பேர் போயிருக்காங்க. இப்போ நாங்கள் 7 பேர் வெயிட்டிங்க. கேமரா பாருங்க, பயங்கரமாக இருக்குது. பட்டு வந்துட்டு வெயிலுங்க அந்தளவுக்கு வெயிட்டாக இல்லை. இப்போ வந்துட்டு புக் பண்ணிட்டாங்க. 1900 வந்துட்டு 8 பேருக்கு வாட்டர் போட்டுலாம். அதனால் சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு 1 hour தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 40 நிமிஷம்.
ஜாக்கெட்டுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா. வண்டி இப்போ எப்படி போகுதுன்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக மட்டும் போய் சுற்றி காட்டுறாங்களா இல்லை உள்ளே போகிறாங்களான்னு தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அம்மா அக்கா எல்லாத்தையும் வந்துட்டு முன்னாடி அனுப்பிவிட்டோம் போட்டில் தனியாக. நாங்கள் மட்டும் ஜாலியாக பண்ணுறதான்ட்டு. ஆனால் அங்கே போகலாம் தெரியும் ஜாலியாக இல்லை சாப்பிட்டதெல்லாம் காலியான்ட்டு. எம்ஐலேருந்து பிச்சாரம் கூப்பிட்டு வராங்க. எங்கள் ஸ்கூலெலாம் வந்துட்டு ஜூ அந்த மாதிரி கூப்பிட்டு போவோம். இந்த மாதிரி கூப்பிட்டு வந்துருக்கலாம். ஆமாம் சரி விட்டு என்ன எங்கள் ஸ்கூலெல்லாம் டூரே கூப்பிட்டு போனதில்லை. நாங்களும் என்ன பண்ணுறது? அது ஸ்கூலே கிடையாது நீங்கள் படித்தது. ஸோ அதனால் எங்கள் ஸ்கூலுக்கு டூர்னா சுகர் மில்லு. அதே ஸ்கூல் தான் நானும் படித்தேன். சென்னையை கூப்பிட்டு போனாங்க 2 நாள். தஞ்சாவூர் ட்ரிப் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் இன்னொன்று என்னது பரவசம் கூப்பிட்டு போனாங்க. அது எங்களுக்கு வந்து நீ படித்தப்போ வேறு நான் படித்தப்போ வேறுடா. நாங்கள் படித்தோம் அப்டேட் பண்ணிட்டாங்க. நான் படித்தப்பெல்லாம் எங்கள் ஊர் டேமு சுகர் மில்லு இங்கே தான் கூப்பிட்டு போனாங்க. பாருங்கள் நானும் வெயில் நின்றுட்டு வெயில் திரும்ப அதிகமாகிடுச்சு. பின்ன என்னன்னா வெயில் கம்மின்னா இல்லை இப்போ திடீர்னு பாருங்கள் அது வெயில் தான் பயங்கர வெயில். அதனால தான் இப்படி இருக்குது. எங்கே போகிறதோ எல்லாம் வருது. பச்சை கலர் சிங்கிச்சான். நான் சிபி ரொம்ப நாள் ஆசையா லைட்டாக பதட்டமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. இப்போ வெயில் இல்லைல்ல. ஆமாம் ஒன்றா போவாங்க போல. நமக்காக வெயிட் பண்ணாங்களா நமக்கு தெரியல. ஆமாம் நம்ம முன்னாடி போன கேங்க இப்போ தான் இங்கே இருக்கு. பார்ப்போம். மஜாக பார்த்தியா வேக எடுத்துட்டாங்க அவங்க. வந்து எத்தனாவது பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்? உலகத்தில் எத்தனாவது பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்? 3rd செகண்ட். அந்த கிட்ட வந்துட்டு இப்போ உள்ளே போகிறாங்களா இல்லை இங்கேயே சுற்றுறாங்களான்றது தான் ஒரு டவுட்டு. ஓட்டுறது பாருங்கள். இப்போ வந்து அந்த டிக்கியை பாருங்கள். நம்மளை சைட் அடிக்கிறாங்கன்னா என்ன பார்க்கணும்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ ஏக்கர் நினைக்கிறேன். ஒரு ஏக்கரே எனக்கு எவ்வளோன்னு தெரியாதுடா. என்கிட்ட என்ன கேட்குறேன்? பெரிய சொல்கிறாங்க எவ்வளோ ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 30-40 ஏக்கர் 2500 ஏக்கர் மொத்தம். அதுக்கு மேலே 3000 ஏக்கர் வரைக்கும் அந்த காடு எல்லாமே சேர்த்து 3300 ஏக்கர். மொத்தமாக சொல்றியா? சரி நான் ஒன்று கேட்குறேன் சொல்றியா? மொத்தம் எவ்வளோ லிட்டர் தண்ணி இருக்கு சொல்லு. லிட்டர். அங்க பாருங்க, அது டப்பு டப்புன்னு தண்ணி ஊத்துது. நாங்கள் என்ன பேசின்னு இருக்கோம். சரி அங்க பாருங்க, அங்கே பாரு தண்ணி அங்க பாருங்க. மேல போதா பாக்குதா? மீனை பிடிக்கும். பாருங்க அதான் மீனை பிடிக்கும். சரி சரி வா இங்கே வா பேசு. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் அது எங்கே இருக்குது? ஏண்டா அமேசானா இல்லையா? மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இல்லை. ஓகே. அது வந்துட்டு இந்தியா பங்களாதேஷ் ரெண்டுமே ஷேர் பண்ணிக்குது. சுந்தர்பன்ஸ் நினைக்கிறேன். செகண்ட். ஆமாம். எப்படியா நல்லா தெரிஞ்சு சொன்னா சார் ஜிபிடி தானே. இப்படி நான் பார்க்கலைங்க. போனே என்கிட்ட இல்லை. வரப்போ கொஞ்சமாக தின்னு வச்சுட்டு வரணும். எல்லா கேங்லையும் இந்த மாதிரி ஆள் ஒருத்தர் இருப்பான். ரவுண்ட் அடிச்சு திரும்ப கொண்டு போகிறேன். அங்கே இடமே இல்லைங்க. நான் உள்ளதான் போக தானே. எவ்வளோ ஆகுனா? 500 ரூபாயா? 4 கிலோமீட்டர் போகுது. 800 ரூபா ஆகுது போகிறது. எல்லாம் அதே பக்கம் மாதிரி போகுது. என்ன சிபி சோகமாக இருக்கு? 40 நிமிஷம். எங்க உள்ளூரி வாசிவே என்னடா இது? இதுக்கு 40 நிமிஷம் ஆகுமா? டைம் என்ன? இல்லைடா மனசு விட்டுருச்சுடா. 3:20. 6 நாள் ட்ராவல் பண்ணி 1/2 மணி நேரம் போட்டது உங்களுக்காக உள்ளே ஓட போல. உள்ளே போகிறதுக்கு தனி காசா? ஆமாம். எவ்வளோ? அது ஒரு 8 ரூபா கேட்குறாங்க. என்ன 4 கிலோமீட்டர் போகிறதுக்கு. சரி வந்துட்டு வேணான்றாங்க. அதனால் வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். யார் வேணாம் அப்பாவா? ஆமாம் அவ்வளோதான். A few minutes later. சிபி சந்தோஷமா சிபி? சந்தோஷம். உள்ளே போகிறதுக்கு போகலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிட்டு வரலாம். வருஷம் அமௌண்ட் எடுத்துருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கோம் தனியாக. செம்மையாக இருக்கு இடம். சரி guys, நீங்க இந்த லொகேஷன் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ளே கண்டுபிடிங்க. 1 2 3 4 5. தசாவதாரம். தசாவதாரம் படத்தில் வந்துட்டு பாட்டில் வரும். என்ன பட் கல்லை மட்டும் கல்லு. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. இந்த மாதிரி அபி அங்கே ஒரு கட்டி வைக்கிறோம். அங்கே என்ன இல்லை சிலையில் மேலே படுத்துருப்பாரு. இங்கே அப்படியே முன்னாடி கட்டி வர்றோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆமாம் முன்னாடி எல்லாத்தையும் காட்டி விட்டு தம்பு
இப்போ வந்துட்டு ஹோட்டல் செல்விஸில் தான் வந்திருக்கோம். நம்ம 3 பேர்த்துக்கான என்ன காட்டுறா 3 பேர்த்துக்கான ஒரு பேச்சுலர்ஸ் ரூம். நானு சிபி டிக்கி நாங்கள் எல்லாம் வந்துட்டு கனடா அங்கிள்ஸ். நாங்கள் வந்துட்டு நாங்கள் 3 பேர் அவ்வளோதான். அடுத்த டைம் வரப்போ தினேஷ் காப்பில் வருவான். ஆமாம், ஏசி சூப்பராக இருக்கு. கிடையாது உள்ள பாத் இல்லை. 3 பேர் இங்கே தாங்க போகிறோம். இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் தனியாக படுத்தாலும் சரி, இல்லை எல்லாம் சேர்த்து கட்டி முடிச்சு ஒரே சரி, இல்லைன்னா தனியாக படுத்துக்க. அவ்வளோதான். இங்கே வேற எதுவும் சொல்ல கிடையாது. டிவி இருக்குது, ஆனால் ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேன். அது டிவியில் ஒரே சேனல் தான் வருது. இங்கே என்னடா அங்கே காட்டுறேன். இங்கே என்னடா ரூம் கட்டினா பாத்ரூம் தெரியுது உனக்கு. இது எதை காட்டினா கூட இது அழகாக இருக்குலாம். கேமரா வந்து இங்கே நிற்கிறான். இங்கே நீ கட் பண்ணி போகலாம். ஓகேவா? நான் பேசிக்கும் போது எப்படி கட் பண்ண முடியும்? நாங்கள் வந்து காலையிலேருந்து இன்னும் ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ண கிடையாது. ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம்? மேங்களூர் ஃபாரஸ்ட் பார்த்தோம். அங்கே வந்து நாங்கள் இப்போ ரூமுக்கு வந்துட்டோம். இந்த ஏரியா பேர் என்ன? திருவாரூர் தானே. ஸோ திருவாரூர் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ காலையிலேருந்து நாங்கள் ஒரு தாஜ்மஹால், அப்புறம் தஞ்சாவூர் கோயிலுக்கு போகிறோம். ஆமாம், இங்கே ஒரு தமிழ்நாடு தாஜ்மஹால் ஒரு ஃபேமஸ். ஸோ அதனால் பார்ப்போம். மேங்களூர் ஃபாரஸ்ட் வந்து வீடியோ கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா சார்ஜ் இல்லை மொபைலில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஆலன் பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை டிங்கு டிங்கு அடிச்சு விட்ருங்க. பாய்.